இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம், அதாவது தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் 2026 ஆண்டிற்கான யூஜி அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு இளநிலை மாணவர் சேர்க்கைக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் 2026 ஆண்டிற்கான இளநிலை மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tanuvas.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் கால்நடை மருத்துவ இளநிலை பட்ட படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இங்க ரைட் சைட்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, யூஜி அட்மிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். admission.tanuvas.ac.in அப்படிங்கிற ஒரு பேஜ் வரும். இதுல கொடுத்திருப்பாங்க, வெல்கம் டு அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் 2026-27 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல மெனுலயே இந்த நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த நோட்டிபிகேஷனை பார்ப்போம். நோட்டிபிகேஷன் 2 மொழிகளில் கொடுக்கப்பட்டுள்ளது, தமிழ் ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு விருப்பமான மொழியை நீங்க கிளிக் பண்ணி இந்த நோட்டிபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அந்த நோட்டிபிகேஷன். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டிற்கான கீழ்கண்ட இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கைக்கு தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்களிடமிருந்து 25/5/2026 காலை 10 மணி முதல் 17/6/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். பட்டப்படிப்புகள் மற்றும் மொத்த இடங்கள், கல்லூரி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. பட்டப்படிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு, பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி 5.5 ஆண்டுகள் பட்டப்படிப்பு, 4.5 ஆண்டுகள் பிளஸ் 1 வருட உள்ளிருப்பு பயிற்சி, மொத்தமாக 5.5 ஆண்டுகள் இந்த பட்டப்படிப்பானது வழங்கப்படுகிறது. மொத்த இடங்கள் 660. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கால்நடை மருத்துவ கல்லூரிகளுக்குமான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பிற்காக 660 இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கல்லூரி வாரியாக இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி 120 இடங்கள், கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் நாமக்கல் 100 இடங்கள், கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் திருநெல்வேலி 100 இடங்கள், கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் ஒரத்தநாடு தஞ்சாவூர் 100 இடங்கள், கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தலைவாசல் கூட்டுரோடு சேலம் இங்கு 80 இடங்கள், கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வீரபாண்டி தேனி 80 இடங்கள், கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் உடுமலைப்பேட்டை திருப்பூர் இங்கு 80 இடங்கள். இவ்வாறு கல்லூரி வாரியாக கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு, பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி பட்டப்படிப்புக்கு கல்லூரி வாரியாக ஒதுக்கீடு இடங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தொழில்நுட்ப பட்டப்படிப்புகள், டெக்னாலஜி கோர்சஸ் 4 ஆண்டுகள், உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி 140 இடங்கள். மொத்தமாக கல்லூரி வாரியாக உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி கோடுவேலி சென்னை 60 இடங்கள், கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி மந்தகிரி ஓசூர் 40 இடங்கள், இணைப்பு கல்லூரியான கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையம் வி கூட்ரோடு தலைவாசல் சேலம் இங்கு 40 இடங்கள் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டைரி டெக்னாலஜி 80 இடங்கள், உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி கோடுவேலி சென்னை 40 இடங்கள், இணைப்பு கல்லூரியான கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையம் வி கூட்ரோடு தலைவாசல் சேலம் இங்கு 40 இடங்கள். இவ்வாறு பிடெக் டைரி டெக்னாலஜி கோர்ஸுக்கான இடஒதுக்கீடு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் போல்ட்ரை டெக்னாலஜி 40 இடங்கள், கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி மந்தகிரி ஓசூர். இவ்வாறு கால்நடை பட்டப்படிப்புகளுக்கான கல்லூரி வாரியாக இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தமிழக அரசு மற்றும் இந்திய கால்நடை மருத்துவ குழுமத்தின் அல்லது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் ஆணைக்கு ஏற்ப மாற்றத்திற்கு உட்பட்டது. பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரியில் 15% இடங்கள் இந்திய கால்நடை மருத்துவ குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டோருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி மற்றும் டைரி டெக்னாலஜியில் 15% இடங்கள் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டோருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை இந்த இணையதளத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். 25/5/2026 காலை 10 மணி முதல் இந்த இணையதளத்தில் அனைத்து தகவல்களும் வெளியிடப்பட்டு
கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கும். விண்ணப்பம் மற்றும் தகுந்த சான்றிதழ் நகல்களை பதிவேற்றம் செய்ய 17/6/2026 வரை இந்த இணையதளத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இணையதள விண்ணப்பம் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். புற வடிவில் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களை பல்கலைக்கழகத்திற்கு தபால் மூலம் அனுப்ப தேவையில்லை. முக்கியமான ஒரு நோட் கொடுத்திருக்காங்க. அதாவது இணையதள விண்ணப்பம் மட்டுமே போதுமானது. நகல் விண்ணப்பம் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டிய தேவையில்லை. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல் நாட்டினர் ஆகியோருக்கான இடஒதுக்கீடு, இணையதள விண்ணப்ப வழிமுறைகள் மற்றும் இதர விவரங்களை இந்த இணையதளத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு இந்த நோட்டிபிகேஷன்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஆகவே 2026ஆம் ஆண்டிற்கான கால்நடை மருத்துவத்திற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பம் உள்ளவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்திருக்காங்க. ப்ராஸ்பெக்டஸ்ல நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஓபன் ஆகும். PDF ஃபார்மேட்ல கொடுத்திருக்காங்க. 84 பக்கங்களை கொண்டது இந்த ஃபைல். இந்த ஃபைலை ஒரு வாட்டி தெளிவா ரீட் பண்ணிக்கோங்க. ப்ராஸ்பெக்டஸ் அதாவது விளக்க குறிப்பேடு, இந்த விண்ணப்ப படிவம் சமர்ப்பிப்பதற்கான மற்றும் கால்நடை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான அனைத்து தகவல்களுமே இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுத்திருப்பாங்க. தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அட்மிஷன் டு அண்டர் கிராஜுவேட் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் ப்ராஸ்பெக்டஸ் 2026-2027. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மற்றும் அதனுடன் இணைந்துள்ள தமிழ்நாட்டில் உள்ள கால்நடை மருத்துவ கல்லூரிகளில் 4 விதமான கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி, அப்புறமா பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி, பிடெக் டைரி டெக்னாலஜி, இந்த மாதிரி 4 விதமான கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல கேம்பஸ் ஆஃபரிங் அண்டர் கிராஜுவேட் எஜுகேஷன், Constituent College, Veterinary and Animal Science, Madras Veterinary College, Veperi, Veterinary College and Research Institute, Ladivadi, Namakkal, Veterinary College and Research Institute, ராமையன்பட்டி, திருநெல்வேலி, இந்த மாதிரி கான்ஸ்டிடியூண்ட் காலேஜஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறமா டெக்னாலஜி அதாவது ஃபுட் டயரி போல்ட்ரி டெக்னாலஜி கான்ஸ்டிடியூண்ட் காலேஜஸ் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூட் டெக்னாலஜி கோர்சஸ் கொடுத்திருக்காங்க. எந்தெந்த கல்லூரிகளில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கு. அப்புறம் யூஜி டிகிரி ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர்ட் அண்ட் நம்பர் ஆஃப் சீட் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நம்ம அந்த நோட்டிபிகேஷன்ல பார்த்த மாதிரி கல்லூரி வாரியாக இடஒதுக்கீடு விவரங்கள் கொடுத்திருக்காங்க. அலாட்மெண்ட் அண்டர் கோட்டா, பிசிஐ, டிஎன், என்ஆர்ஐ, எஃப்என், அந்த மாதிரி ஒவ்வொரு கல்லூரிக்குமான இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள கால்நடை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பவர்கள் 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாட்டில் கல்வி பயின்றிருக்க வேண்டும். கால்நடை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கான வயது வரம்பு 1/7/2026 கணக்குப்படி 17 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயது வரம்பு அதர் கேண்டிடேட் 21. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவர்களுக்கு வயது வரம்பு கிடையாது. மாற்றுத்திறனாளிகளுக்கு 5 ஆண்டு வயது தளர்வு உண்டு. குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் அண்ட் மினிமம் மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. கால்நடை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பவர்கள் 10ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சிபிஎஸ்இ அல்லது ஸ்டேட் போர்டு அல்லது ஈக்குவலன்ட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 11ஆம் வகுப்பு எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அடுத்ததாக மினிமம் மார்க்ஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. பயாலஜி, சுவாலஜி அண்ட் பாட்டனி taken together, OC 60 மதிப்பெண்கள், BC, BCM 60 மதிப்பெண்கள், MBC, DNC 55% மதிப்பெண்கள், SC, SCA, ST தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது. இவ்வாறு ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஏற்றவாறு எலிஜிபிள் மார்க்ஸ் டீடைல் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்புறம் இன வாரியாக ஒதுக்கீடு விவரங்கள் கொடுக்கப்பட்டது. கம்யூனிட்டி அண்ட் percentage of reservation. OC 31%, BC 26.5%, BCM 3.5%, MBC, DNC 20%, SC 15%, SCA 3%, ST 1%. இந்த மாதிரி இன வாரியாக ஒதுக்கீடு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்பெஷல் கேட்டகரிக்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் அதாவது மாற்றுத்திறனாளிகள், ஸ்போர்ட்ஸ் பர்சன், முன்னாள் ராணுவத்தினரின் மகன், மகள் இவர்களுக்கான சிறப்பு ஒதுக்கீட்டு விவரங்கள் எல்லாமே இருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ் கொடுத்திருக்காங்க. 25/5/2026 முதல் 17/6/2026 வரை இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். மோட் ஆஃப் செலக்ஷன் கொடுத்திருக்காங்க. கேண்டிடேட் will be selected based on their marks in the qualifying examination as computed below. Rank list and counseling procedures எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. கவுன்சிலிங் ஃபீ கொடுத்திருக்காங்க. கேண்டிடேட் participating in counseling need to pay one time non-refundable counseling fee ₹100 for SC, SCA, ST candidate and other revived 200 fee and deposit details எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்புறமா eligibility details கொடுத்திருக்காங்க. நான் ரெசிடென்ட் இந்தியன் eligibility details கொடுத்திருக்காங்க. ஏஜ் லிமிட் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அயல்நாடு வாழ் இந்தியர்கள் அல்லது அயல்நாட்டினருக்கான தகுதி விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. செலக்ஷன் ப்ரொசீஜர்ஸ், ஃபீ டீடைல் எல்லாமே இருக்கு. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கொடுத்திருக்காங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் are available in each campus and the mess function on a dividend system.
கான்ட்ராக்ட் பேஸ். அப்புறமா கால்நடை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப கட்டணம் கொடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் SC, SCA, ST கேட்டகரி மாணவர்கள் 250 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். அதர் கம்யூனிட்டிஸ் 500 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். செக்லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. விண்ணப்ப படிவத்துடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள்: பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று, கேண்டிடேட் அண்ட் பேரண்ட் சிக்னேச்சர், மார்க் ஷீட் ஆஃப் ஹையர் செகண்டரி CBSE ஈக்குவலன்ட் எக்ஸாமினேஷன், டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் அண்ட் கண்டக்ட் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், காப்பி ஆஃப் ரெலிவென்ட் சர்டிபிகேட், அனெக்சர் கொடுத்திருக்காங்க 1, 2 and 3. இந்த மாதிரி தகுதிக்கேற்ற அனெக்சர் சான்றிதழும் நீங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறமா அப்பெண்டிக்ஸ் கொடுத்திருக்காங்க 1 லிஸ்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ், கம்யூனிட்டி கோட், காஸ்ட் நேம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கம்யூனிட்டி கோடு உங்களுக்கு ஏத்த கம்யூனிட்டி கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன்ல ஃபில் பண்ற மாதிரி இருக்கும், அதனால உங்க கோடை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. கல்வி கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி 5.5 ஆண்டு பட்டப்படிப்பிற்கான ஃபீ டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபீ, எக்ஸாமினேஷன் ஃபீ, ஃபைனல் எக்ஸாமினேஷன் ஃபீ, ஸ்பெஷல் ஃபீஸ், காலேஜ் மேகசின், யூனிவர்சிட்டி கேலண்டர், லைப்ரரி ஃபீ, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் அண்ட் இன்டர்ன்ஷிப் 1 இயர், மொத்தமாக 5.5 ஆண்டுகளுக்கான கல்வி கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக டெக்னாலஜி கோர்சஸ், பிடெக் கோர்சஸ் ஆன ஃபுட் டெக்னாலஜி, போல்ட்ரி டெக்னாலஜி, டேரி டெக்னாலஜிக்கான கல்வி கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. செமஸ்டர் வைஸா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட், ஃபோர்த் அண்ட் 5th செமஸ்டர், தேர்ட், 5th அண்ட் 7th செமஸ்டர், இவ்வாறு 8 செமஸ்டருக்கான கல்வி கட்டண விவரங்கள் கொடுத்திருக்காங்க டெக்னாலஜி கோர்சஸுக்கு. அடுத்ததாக அனெக்சர் கொடுக்கப்பட்டுள்ளது. புறப்பட சான்றிதழ், நேட்டிவிட்டி சான்றிதழ் தேவைப்படுவோர் இந்த சான்றிதழை நகல் எடுத்து பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடமிருந்து கையொப்பம் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். Annexed to certificate for children of ex-servicemen department of ex-servicemen welfare. இந்த மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் அதற்கான சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட், இந்த மாதிரி அனைத்து தகவல்களுமே இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கு முன்பாக இந்த ப்ராஸ்பெக்டஸை ஒரு வாட்டி தெளிவா ரீட் பண்ணி புரிந்து கொண்டு அதன் பிறகு விண்ணப்பிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதன் பிறகு திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கான கட் ஆஃப் மார்க்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க கிளிக் பண்ணி பார்த்து புரிந்து கொள்ளலாம். அப்புறமா முக்கியமான தேதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நம்ம அந்த நோட்டிபிகேஷன்ல பார்த்த மாதிரி விண்ணப்பிப்பதற்கான ஆரம்ப தேதி, கடைசி தேதி எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம், திருப்பி இதிலே கொடுத்திருக்காங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். காலேஜ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு, எல்லாமே தெளிவா வாசித்து புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இங்க கீழே வந்தீங்கன்னா செலக்ட் யுவர் கேண்டிடேட் கேட்டகரி கொடுத்திருக்காங்க. விண்ணப்பதாரர் வகையை தேர்ந்தெடுக்கவும், அதாவது 3 விதமா கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்காக தனியாக கொடுத்திருக்காங்க. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் விண்ணப்பிப்பதற்கு தனியாக வசதி கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா அயல்நாட்டினர், அதாவது வெளிநாட்டு மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்காக தனியாக வசதி கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்காக இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். TNUVAS அட்மிஷன் போர்ட்டல், அதாவது தமிழ்நாடு வெட்டனரி அண்ட் அனிமல் சயின்ஸ் அட்மிஷன் போர்ட்டல், UG அட்மிஷன் 2026 2027 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர் பதிவு UG அட்மிஷன் 2026 2027 ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் விவரங்களை உள்ளிடவும். கேண்டிடேட் நேம் கேட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு உங்க பேர் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா மின்னஞ்சல் முகவரி, மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி அந்த பாஸ்வேர்டு எங்க ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு ஒரு அப்பர் கேஸ் லெட்டர், ஒரு லோவர் கேஸ் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், நியூமரிக் லெட்டர் வர மாதிரி 8 கேரக்டர்ல ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி அதை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு டிக்ளரேஷன் செக் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த டிக்ளரேஷனை ரீட் பண்ணி இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி சென்ட் OTP அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பர் இமெயிலுக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்றதுக்காக இங்கே கொடுத்திருக்காங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட் லாகின் வித் யுவர் அக்கௌண்ட், இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் டு போர்ட்டல் கொடுத்தீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதுல உங்க விண்ணப்ப படிவம் எல்லாமே இருக்கும். உங்க விண்ணப்ப படிவத்தை நீங்க பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கும். விண்ணப்ப படிவத்துல பர்சனல் டீடைல்ஸ், பேரண்டல் டீடைல்ஸ், எஜுகேஷனல் டீடைல்ஸ் போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு கல்வி தகுதி விவரங்கள் கேட்டிருப்பாங்க. 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள கல்வி தகுதி விவரங்கள், மதிப்பெண் விவரங்கள், தேர்ச்சி பெற்ற ஆண்டு, கல்வி நிலையத்தின் பெயர் போன்ற விவரங்கள் எல்லாமே பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கும். அதன் பிறகு கோர்ஸ் விவரங்கள், உங்களுக்கான கல்லூரி மற்றும் கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாமே பூர்த்தி செய்து சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஜெனரேட் ஆகும். அந்த அப்ளிகேஷனை ப்ரிவியூ பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் கேட்வே ஓபன் ஆகும். விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். இணையதளம் வழியாக விண்ணப்ப கட்டணத்தையும் செலுத்தி
ஃபைனல் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும். கன்ஃபர்மேஷன் இமெயில் அல்லது எஸ்எம்எஸ் வழியா உங்களுக்கு தெரிவிப்பாங்க. கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ், ரேங்க் லிஸ்ட் வெளியிடுதல் எல்லாமே உங்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்படும். அது மட்டுமல்ல, இந்த இணையதளத்தில் தான் ரேங்க் லிஸ்ட் எல்லாமே வெளியிடுவாங்க. சீட் அலாட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்படும். ஆகவே தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.